श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्ति ह्यः प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. எம்பெருமானானவன் சகல லோகத்தையும் ஆள்பவன், சகல லோகத்துக்கும் அந்தரியாமியாக இருப்பவன், சகல லோகத்துக்கும் ஆத்மாவாக இருப்பவன், எல்லா வேதத்தினாலேயும் சொல்லப்படுபவன், எல்லா தேவதைகளை காட்டிலும் உயர்ந்தவன். இந்த மாதிரி பெருமானை பற்றியதான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேணும் சரணாகதி செய்வதற்கு முன்னாடி. ஏன்னா அதனால பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றோம் அப்படின்னு வரணும். அந்த விஷயங்களை நாம் பார்த்தோம். அதே மாதிரியாக முக்கியமான மற்றொரு விஷயம் சகல கல்யாண குணங்களும் நிரம்பியவன் என்பது. பரபிரம்ம என்று சொல்லப்படுபவன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் பகவான். அவன் எல்லா கல்யாண குணங்களும் கொண்டவன். கல்யாண குணங்கள்னா என்னன்னு கேட்டா மங்களமான குணங்கள்னு அர்த்தம். அது என்ன குணங்கள்ல மங்களமான குணங்கள்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த குணங்களை நாம நினைச்சோம்னா நமக்கு பாபம் போகும், சுபத்தை கொடுக்கும், அப்படிப்பட்ட குணங்கள். அதனால பெருமாளுடைய குணங்களை கல்யாண குணங்கள் என்று சொல்லுவது வழக்கம். எத்தனை கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னா அசங்கேய அப்படின்னு சொல்லியிருக்கா. எண்ணில்லாத கல்யாண குணங்கள் இருக்கு, எண்ணிக்க முடியாது அப்படின்னு. சரி, கல்யாண குணங்கள்லாம் எந்த அளவு இருக்கு அப்படின்னு கேட்டா அனவதிகாதிசய அப்படின்னு சொல்றா. அது எந்த அளவு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு உதாரணமாக ஔதாரியம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன். ஔதாரியம்னா உதாரணம்னா கொடுக்கக்கூடியவன் அர்த்தம், நிறைய தானம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு. அப்போ மனுஷாளுக்கு ஔதாரியம் இருக்குன்னா எந்த அளவு ஔதாரியம் அப்படின்னு நாம பார்ப்போம். இன்னும் இவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா எந்த அளவு ஔதாரியம் என்ன கொடுப்பாரு, 10 ரூபா கொடுப்பார். அவர் என்ன அப்படின்னு கேட்டாரு 100 ரூபா கொடுப்பார், இன்னொருத்தர் 1000 ரூபா கொடுப்பார் அப்படின்னு. ஆனா யோசிக்காம எதுவானாலும் உடனே கொடுக்கிறவன் கர்ணன் அப்படின்னு. கர்ணனுடைய ஔதாரியம் நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா கவச குண்டலத்தையே கொடுக்கறான், தன்னுடைய உடம்புல இருந்து பிச்சு எடுத்து கொடுக்கறான் அப்படின்னு நிறைய கொடுக்கறான். இந்த மாதிரி ஔதாரியங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வள்ளல் தன்மை. எம்பெருமானுடைய ஔதாரியம் எப்படின்னு கேட்டான்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு மோட்சத்தையும் கொடுத்துருவான். மோட்சத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையேன்னு நினைப்பானா. அதனால தமதமனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினைகள் அடைந்தேனேன்னு வரும். தமது அனைத்தும், தனக்கு என்னென்ன இருக்கணும், உனக்கு என்ன வேணும், நீ எங்க ஊருக்கு வந்துரு, ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு வந்துரு, என்ன மாதிரி அப்ராகிருத்தமான ஒரு சரீரம் ஒன்று எடுத்துக்கோ, எனக்கு என்ன ஆனந்தமோ அதே மாதிரி உனக்கும் ஆனந்தம் இருக்கும், கர்ம சம்பந்தம் இருக்காதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துடுறான் எம்பெருமான். ஆக அழகா சொல்ற, மற்ற பேர்லாம் எதையோ கொடுப்பான், ஆனா தன்னுடைய இடம், தன்னுடைய அனுபவம், தன்னையே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. ஆக அளவில்லாத ஔதாரியம், அளவில்லாத காருண்யம், அளவில்லாத வாத்சல்யம், இப்படி எல்லாமே ஒரு குணமுமே அளவில்லாமல் இருக்கு. அந்த மாதிரி எண்ணற்ற எண்ணிக்கை இல்லாத அனந்த கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கிற எம்பெருமானை தான் நம்ம சரணாகதி பண்ண போறோம் அப்படின்னு இருக்கு. அதுக்காக ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார், கல்யாண குணங்களை உடையவன் அப்படிங்கிறதுக்காக. அது முக்கியமாக அத்வைத மதம் இருக்கு இல்லையா, அவ என்ன சொல்றான்னு கேட்டா பெருமாளுக்கு கல்யாண குணங்கள் கிடையாதுன்னு ஒரு போடா போட்டிருக்கா. கல்யாண குணம் அப்படின்னு ஒண்ணு பெருமாளுக்கு கிடையாது, அத பரபிரம்மத்துக்கு கிடையாதுங்கிறா. அவ என்ன வேணா சொல்லட்டும், அந்த விசாரத்தில் போய் இறங்க வேண்டாம். ஆனால் உபநிடத்திலையும் அதுக்கப்புறம் ஸ்மிருதி இதிகாச புராணங்களையும் சொன்ன மாதிரி அனந்த கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு, பகவானுக்கு, பரபிரம்மமான நாராயணனுக்கு
இருக்கின்றன அப்படின்னு நம்ம வைக்கணும். அந்த குணங்கள் இருக்கு அப்படின்னால்தான் நம்ம எம்பெருமானை நாம ஆசிரிக்கிறோம். ஏன்னா ஔதாரியம் இருக்கு, அப்ப நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப அதுக்கான ஒரு ஸ்லோகம், 8வது ஸ்லோகம். ஞானம் பலம் நியமன க்ஷமதாத வீரியம் சக்திஷ்ச தேஜ இதி தே குணஷட்கமாத்யம் சர்வாதிசாயினி ஹிமோபவனேஷ யஸ்மின் அந்தர்கதோ ஜகதிவத்வயி சத்குணௌகஹ. ஹிமோபவனேஷ பெருமானே, அதாவது திருத்தன்கா எம்பெருமானே, உனக்கு அனந்த கல்யாண குணங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த குணங்கள் எல்லாம் உன்னுடைய ஷட்குணங்களில் அடங்கும், 6 குணங்களில் அடங்கும். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று 6 குணங்கள். இந்த 6 குணங்களிலே இதுக்கு குணஷட்கம் என்று பெயர். இந்த 6 குணங்களிலே உன்னுடைய எண்ணற்ற கல்யாண குணங்கள் அடங்கிவிடும் என்று சொல்லலாம். அது எப்படி சுவாமி, எண்ணற்ற கல்யாண குணங்கிறீர், எண்ணிக்கையே கிடையாதுங்கிறார், அது எப்படி 6க்குள்ள அடங்கும்? 6க்குள்ள அடங்கிக்கிற எண்ணிக்கை இருக்குன்னு அர்த்தமாகும். எண்ணிக்கையே கிடையாதுங்கிற, ஆனா இந்த 6க்குள்ள அடங்கும் சொல்றதே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. அந்தர்கதோ ஜெகதிவத்வயி, எம்பெருமானுடைய திரு உதரத்துக்குள்ளே, திரு வயிற்றுக்குள்ளே சகல பிரபஞ்சமும் அடங்கித்து. பிரளய காலத்துல, பிரளய காலத்துல ஆளிலை பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே சகல பிரபஞ்சமும் வயிற்றுக்குள்ள அடங்கித்து. எப்படி அடங்கித்து? பிரபஞ்சத்துக்கு தான் ஒரு முடிவே கிடையாது. பிரபஞ்சம் எங்க முடியறதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கிற பிரபஞ்சம் பிரளய காலத்துல எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே அடங்கித்து இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 6 குணங்களுக்குள்ளே சகல கல்யாண குணங்களும் அடங்கும் என்று சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுல எம்பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே அதுல 6 குணங்களை விசேஷமாக எடுத்து சொல்லி அதுக்குள்ள எல்லாம் அடங்கும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. இது புராணத்துல சொன்ன விஷயம்தான். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சேஷதா அப்படிலாம் ஆரம்பிச்சு தவ அனந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாக, எம்பெருமானே உனக்கு அனந்த குணங்கள் இருக்கு, அதுல 6 குணங்கள் தான் முக்கிய குணங்கள். ஏன்னா ஏய்ஸ்வயேவ ஜகத் குக்ஷாம் அந்நே பிரந்தர் நிவேசிதாக, அந்த குணங்களுக்குள்ள எல்லாத்தையும் சேர்க்க முடியும். எப்படியானால் உன்னுடைய திருவயிற்றுக்குள்ள எல்லா பிரபஞ்சத்தையும் நீ அடக்கினாயோ அந்த மாதிரி இந்த குணங்களுக்குள்ளே, இந்த 6 குணங்களுக்குள்ளே மொத்தத்தையும் உன்னால அடக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது ஸ்ரீ பாஞ்சரார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ஆக அந்த மாதிரி ரீதியில இது முக்கியமானது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு 6 குணங்கள். இந்த 6க்கும் பகஹான் பெயராம். பகானா நல்ல பாக்கியம் உள்ளதுங்க, மனுஷனுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 6ம் இருக்கிறபடினால்தான் பெருமாளுக்கு பகவான் அப்படின்னு பெயர். பகவான்னா பாக்கியம் உள்ளவர் அர்த்தம். இந்த 6 குணங்களும் உள்ளவர், அவர் தான் பாக்கியம் உள்ளவர். மற்ற பேரெல்லாம் பாக்கியம் உள்ளவர்னு சொல்லக்கூடாதுன்னா, ஏன்னு கேட்டான்னா ஒருத்தருக்கும் ஞானம் இருந்தா சக்தி இல்லை, சக்தி இருந்தா பலம் இல்லை, பலம் இருந்தா வீரியம் இல்லை அப்படின்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஞானமே கம்ப்ளீட்டா ஞானங்கள்லாம் இல்லை, ஏதோ கொஞ்சம் ஞானம் இருக்கு, கொஞ்சம் சக்தி இருக்கு, அப்படிதான் இருக்கு. நம்மளையே எடுத்துப்போமே. இப்போ 6 குணம் சொல்லிருக்காரு, இந்த 6 குணம் நமக்கு இருக்கானா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எந்த அளவு இருக்குன்னா ஏதோ பெயருக்கு இருக்கு. ஞானம்னா கொஞ்சம் ஞானம் இருக்கு, சக்தினா கொஞ்சம் சக்தி இருக்கு, பலம்னா கொஞ்சம் பலம் இருக்கு. ஆனால் அளவில்லாத ஒரு ஞானம், அளவில்லாத ஒரு சக்தி, அளவில்லாத ஒரு பலம், இதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கான். அதனால மனுஷாளுக்கெல்லாம் சாதாரணமா ஞானம் சக்தி எல்லாம் குறைவா இருக்கும். ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்காது, இருக்கிறதும் குறைவா இருக்கும். ஆனா அப்படி இல்லாமல் பரிபூர்ணமாக இந்த ஞான சக்தி எல்லாம் இருக்கா அவன் தான் பாக்கியசாலி. அதுக்குதான் பகவான் பெயர். அந்த பகவான்ங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கிற அப்படின்னால அவனுக்கு பகவான் அப்படின்னு பெயர். அதனால என்ன கேட்டா பெருமாளை தவிர வேற யாரும் பகவான் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அனந்தமான ஞானம், அபாரமான ஞானம், அபாரமான சக்தி எல்லாம் அவனுக்கு தானே இருக்கு. மற்ற பேருக்கெல்லாம் ஞான சக்தி எல்லாம் இல்லைன்னா இருக்கு, ஓரளவு தானே இருக்கு. அதனால உண்மையில பகவான் பெருமாள் தான்.
மற்ற பேர்லாம் ஓரளவு இப்ப பாக்கியம்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், யாருக்கு பாக்கியம்னா நல்ல பணக்காரனா இருந்தா பாக்கியம்னு சொல்லுவோம். அப்படின்னு ஒரு 10 ரூபா கிடைச்சா பாக்கியம்னு சொன்னாலும் அவன் ஏழைன்னு அர்த்தம் இல்லையா? அதாவது பெருமாள் தான் பகவான், மற்ற பேர்லாம் பகவான் சொல்லக்கூடாது அப்படின்னும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. ஆக இந்த 6 குணங்கள்ல எல்லாமே அடங்கம். அப்படி எம்பெருமான் என்ன பண்றான் கேட்டா, எப்படியாவது தன் திருவயிற்றுக்குள்ள பிரபஞ்சத்தை அடக்கி வைக்கிறானோ அந்த மாதிரி தன்னுடைய சகல கல்யாண குணங்களையும் இந்த 6 குணங்களுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கான் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த 6 குணங்கள் என்ன சுவாமி அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு 6 குணம் வரும். ராகவம் சோபயந்தே தே ஷட்குணா புருஷ ரிஷபம்னு. அது இருக்கட்டும், இங்க சொன்ன 6 குணம் என்னன்னு வரிசையா பார்க்கலாம். முதலாவது ஞானம், இது ரொம்ப முக்கியம், அடிப்படை தேவை. இரண்டாவது பலம். பலம்னா என்ன கேட்டான்னா ஸ்ட்ரென்த், அதாவது எல்லாத்தையும் தரிக்கக்கூடிய சக்தி. பலம் இருந்தால் தான் நம்மளால தூக்க முடியும், இல்லாட்டா தூக்க முடியாது. எம்பெருமான் சகல பிரபஞ்சத்தையும் தரிக்கிறான். அப்ப அதுக்கேற்ற பலம்ங்கிறது அவனுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்குன்னா வெறுமை இருக்கு இல்லை, முதல்ல சொன்னேன் இல்லையா? ஞானம் அப்படின்னா அவனுக்கு இருக்கா மாதிரி ஞானம் யாருக்குமே கிடையாது, அளவில்லாத ஞானம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். பலம்னா அளவில்லாத பலமுடையவன், சகலத்தையும் தரிக்கக்கூடிய, அதாவது தரிப்பதற்கான பலமுடையவன். தேவசந்தார்க்க நட்சத்திர கம்திசோபூர்மகோததிகி, ஆகாசம் பூமி பர்வதங்கள் உட்பட எல்லாத்தையும் தரிக்கிறான், தாங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். பலம் இருந்தா தானே தாங்க முடியும், அதனால பலம் இருக்கு. மூணாவது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மைன்னு அர்த்தம். சகல பிரபஞ்சத்தையும் ஆளுகிறான், சேத்தனா சேத்தனம் எல்லாத்தையும் எப்பவுமே நிரந்தரமாக ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது மூணாவது ஐஸ்வர்யம். நாலாவது வீரியம் அப்படின்னு. வீரியம்னா என்ன கேட்டா நிர்விகாரத்துவம், அதாவது என்ன ஆனாலும் விகாரமே கிடையாது, மாறுதலே கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாது. அதாவது பெருமாள் தான் உபாதான காரணம், சகல பிரபஞ்சத்தையும் படைக்கிறான் அப்படின்னா படைச்சதுனால அவனுக்கு ஏதாவது கட்டம் உண்டான கிடையாது, அவனுக்கு ஏதாவது மாறுதல் உண்டான கிடையாது. பெருமாளே உபாதான காரணம், பெருமாளே நிமித்த காரணம். ஆனா அதனாலே பெருமாளுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது உலகத்துல பார்த்தோம்னா காரணமா இருக்கிறத பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், காரணமாச்சுன்னா இதை மாறிடும். ஆனா இது அப்படி இல்லை, எல்லாத்தையும் காரணமா இருப்பான், எல்லாத்தையும் தாங்குவான், மோட்சம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அதனால அவனுக்கு ஏதாவது ஆயாசம் வந்ததா, கஷ்டமா இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அடுத்து அஞ்சாவது சக்திஹி. சக்தினா சகல காரணமா இருக்கிறது தான் சக்தின்னு பேர். சக்தியை நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, எதை வேணா செய்ய முடியும் அவனால, அதான் சக்தி. பிரபஞ்சத்தை உண்டாக்குறான் பாருங்களேன், பிரபஞ்சத்தை உண்டாக்குற சக்தி, பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்ற சக்தி, எல்லா சக்தியும் இருக்கு. அடுத்து ஆறாவது தேஜஸ் அப்படிங்கிறது. தேஜஸ்னா இப்போ ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், என்னன்னு கேட்டா மற்றவர்களை ஒடுக்கும் திறமைன்னு அர்த்தம். உன்னுடைய தேஜஸ், எம்பெருமான பார்த்தாலே அவ தானா ஒடுங்கிடுவா. யுத்தத்துல எல்லாரையும் ஒடுக்கக்கூடிய திறமை, யுத்தம் மட்டுமல்ல ஒவ்வொரு விதத்திலையுமே. ஞானம்னு பார்த்தா எல்லாத்தையும் ஒடுக்கக்கூடிய திறமை, மற்றவர்கள்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் எம்பெருமானுக்கு இருக்கிறபடினால தேஜஸ், பர அபிபவன தேஜஸ்னு அர்த்தம். மற்றவர்களை ஒண்ணுமில்லாமல் பண்ணக்கூடியது. இந்த 6 குணங்களும் எம்பெருமான் கிட்ட உயர்வர உயர்ந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால ஞானம், பலம், நியமன க்ஷமதா. நியமன க்ஷமதானா எல்லாத்தையும் ஆளும் தன்மைன்னு அர்த்தம். அத வீரியம், நாலாவது வீரியம். 5 சக்தி, 6 தேஜः இதி தே குணஷட் கமாத்தியம். இப்படியாக உன்னுடைய 6 குணங்கள் இருக்கின்றன. இருந்தா சர்வாதிசாயினி ஹிமோபவனேஷ யஸ்மின், யஸ்மின் இந்த குணங்களுக்குள்ள சத்குணௌக, உன்னுடைய மொத்த இதர குணங்கள் எல்லாம் இதுல அடங்கிடும். அந்தர்கதோ ஜெகதிவத்வயி, ஜெகத்து உன்னிடம் அடங்குகிறது இல்லையா, அந்த மாதிரி இந்த குணங்களுக்குள்ள எல்லாமே அடங்கிவிடும் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு அடங்கும்படி வச்சிருக்கான்னு அர்த்தம். சர்வாதிசாயினி, எல்லார காட்டிலும் சிறப்பாக இருக்கு. இந்த 6 குணங்கள் இருக்குன்னா முதலே சொன்ன வெறுமை இருக்குன்னு மட்டும் இல்லை,
வேற யாருக்கும் கிடையாது இந்த அளவு. பெருமாள் அளவு ஞானம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாசதான்னு நாதமுனிகள் சாதிக்கிற எல்லா வஸ்துவையும் எப்பவுமே பிரத்யட்சமாவே பார்த்துட்டு இருக்கான், சந்தேகமே இல்லாமல். அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கு இல்லையா? அதான் ஞானம் அப்படிங்கிறதுல விசேஷம். எல்லாமே சர்வாதிசாயி, எல்லாமே எல்லாத்த காட்டிலும் சிறப்பாக, மற்ற பேர்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டிலும் சிறப்பாக எம்பெருமான் கிட்ட இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவன். ஞானம் பலம் நியமன க்ஷமதா அத வீரியம் சக்திஷ்ட தேஜ இதி தே குணஷட்கமாத்யம் சர்வாதிசாயினி ஹிமோ பவனேஷயஸ்மின் அந்தர்கதோ ஜெகதிவத்வயி சத்குணௌகஹ. இதுல நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். அதாவது இந்த 6 குணங்களை கத்தியத்துல எடுத்திருக்கார் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்துல. சுவாபாவிகா ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு அது எடுக்கிறார். இருக்கக்கூடிய 6 குணங்களை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் மற்ற குணங்களை எல்லாம் சொல்ற. அந்த 6 குணங்களை அவர் என்ன கிரமத்துல சொன்னாரோ அதே கிரமத்துல இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சுவாபாவிக அனவதிகா அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு கத்தியத்துல வரும். தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜா சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுரியன்னு வரும். முதல்ல இந்த 6 சொல்ற. அந்த கத்தியத்துல என்ன வரிசையில சொன்னாரோ அதே வரிசையில சொல்லிருக்காரு பாருங்க. அதான் வேடிக்கை. என்ன வேடிக்கைன்னு கேட்டா, கத்தியத்துல வெறும் புரோஸ் தானே, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இங்க ஸ்லோகமா சொல்லச்ச ஞானம் பலம் நியமன க்ஷமதா வீரியம் அது அப்படியே ஸ்லோகத்துல கொண்டு வர. சக்திஷ்ட தேஜ இதி தே குணஷட்கமாத்யம் அப்படின்னு ஏன் அந்த கிரமத்துல சொல்றார் அப்படின்னா, தேசிகன் அதுக்கு ஒரு காரணம் அங்கேயே சொல்றார். அந்த கத்தியத்திரைய பாஷ்யம்னு ஒண்ணு இருக்கு, சுவாமி தேசிகன் சாதிச்சது. அதுல ஞானம்னா என்ன, பலம்னா என்ன எல்லாத்தையுமே சொல்றேன். நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, ஞானம் அப்படின்னா எல்லாவற்றையும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். பலம் அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்கும்படி பலம் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். 3வது ஐஸ்வர்யம் அப்படின்னா எல்லாவற்றையும் ஆளும் தன்மை. 4வது வீரியம் அப்படின்னா அப்படி எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் தரித்து கொண்டு இருந்தாலும் அதனாலே தனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருப்பான்ங்கிறது தான் வீரியம். கிருஷ்ணன் 7 நாள் மலையை பிடிச்சுட்டு இருந்தான், கோவர்தன கிரிய விரலால பிடிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த விரலுக்கு கூட வலிக்கலையாம். அந்த விரலாவது மடங்கணும் இல்லையோ. நம்ம மலையை பிடிக்க வேண்டாம், வெறுமையான விரலை கொஞ்சம் வச்சிருந்தாலே கை விரல் வலிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு சுண்டி விரலை இப்படி பிடிச்சுன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடாது. ஆனால் அதான் வீரியம் அப்படின்னு பெயர். கொஞ்சம் கூட அவனுக்கு வலி கிடையாது, கொஞ்சம் கூட அவனுக்கு இதனால மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் உலகத்தையெல்லாம் படைப்பான், ஆனா அதனால அவனுக்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது, ஒரே மாதிரி இருப்பான். இது வீரியம். அப்புறம் சக்தி தான் முதலே சொன்னேன், எல்லாத்தையும் படைக்கும் சக்தி, ரட்சிக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, இந்த மாதிரி எல்லா சக்தியும் உடையவான். எல்லா சங்கல்பத்தினாலதானே செய்யறான். அப்புறம் தேஜஸ், பிறரை ஒடுக்குதல் அப்படின்னு அர்த்தம். பிறரை ஒடுக்கும் திறமை, பர அபிபவன சாமர்த்தியம். இது இப்படி சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். இதுக்கெல்லாம் பிரமாணங்கள்லாம் நிறைய சொல்றார். ஞானம்னா குறிப்பா மொத்தமா ஒரு பிரமாணம் ஒண்ணு இருக்கு. பராச சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சான்னு வேதம் சொல்றது. எம்பெருமானுடைய சக்தி, ஞானம், பலம் இதெல்லாம் பராங்கிறது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு. வெளியில எங்கேயும் பார்க்க முடியாத அளவு, யார்கிட்டையும் இந்த மாதிரி ஞானமோ சக்தியோ எதுவுமே பார்க்க முடியாது, அந்த அளவு விசேஷமா இருக்கு அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. இனி இந்திகாத புராணங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. இதுல இந்த வரிசையா சொன்னதுல ஒரு அர்த்தம் உண்டுங்கிறா. என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு இருக்கிற மாதிரி ஞானம் யாருக்குமே இருக்காது. பொதுவா மனுஷர்களுக்கெல்லாம் ஞானம் குறைவு, மனுஷர்கள் தேவர்களுக்கெல்லாம். அட தப்பி தவறி நிறைய ஞானம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பலம் இருக்காது. ஞானம் ஓரளவு படிச்சிருப்பான், நிறைய ஞானம் இருக்கு, சிவனுக்கெல்லாம் ஓரளவு ஞானம் உண்டு. ஆனா சகலத்தையும் தாங்கக்கூடிய சக்தி, பலம் அது இருக்காது.
அட ஞானமும் இருந்து பலமும் இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. ஆனா பலம் இருக்கே தவிர இவன் ஆளும் தன்மை இருக்காது. வெறும் பலம் இருந்தா போருமா? ஆள்றதுக்கு 4 லோகம் வேணுமோ இல்லையோ? இல்லாம வெறும் பலசாலியா இருந்து என்ன பிரயோஜனம்? பீமன் பாண்டவர்கள்லாம் என்ன பண்ணா கேட்டா, கடைசி காலத்துல அதாவது காட்டுக்கெல்லாம் போயிட்டு கடைசியில துரியோதனன் கிட்ட எங்களுக்கு ஒரு 5 ஊரானா கொடு, நாங்க ஒரு ஓரமா ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னா. உங்க கூட சண்டையே போடல, நாங்க பாட்டுக்கு நாங்க தனியா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா. ஆனா துரியோதனன் ஒத்துக்கல. சண்டை வந்தது இல்லையா? அப்பதான் பீமனுடைய பலத்துக்கு காரியம் வருது. அது வரைக்கும் வெறும் உட்காந்துருக்கான் பீமன். அவன் பலம் இருந்தா என்ன பிரயோஜனம்? அது மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, பலம் இருந்தா போறாது, ஆளும் தன்மைங்கிறது இருக்கணும். அதான் அடுத்தது நியமன க்ஷமதா. அப்படி சில பேருக்கு ஆளும் தன்மை இருக்கும் ஆனா சக்தி இருக்காது. சில பேருக்கு சக்தி இருக்கும் ஆனா தேஜஸ் இருக்காது. ஆளும் தன்மை இருக்கும் ஆனா வீரியம் இருக்காது. அதாவது வாடி போயிடுவான். கஷ்டப்பட்டு ஆழ்வார்கள். அப்படி பலம் இருக்கும், ஆளும் தன்மை இருக்கும், ஆனா ராத்திரி ஆனா டவுன் ஆயிடுவான். இப்ப இனிமே இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி கிடையாது பெருமாளுக்கு. அதுதான் வீரியம்னு பெயர். அதாவது ஒண்ணு நம்மளை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். ஞானம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நமக்கு இருக்கிற ஞானம் எப்படின்னா கொஞ்சமான ஞானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, தூக்கத்துல அடியோட ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாத காலம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ? தூக்கத்துல கொஞ்சமும் ஞானம் இல்லாம உட்காந்துருக்கும். ஆனா பெருமாளுக்கு தூக்கம்னே ஒண்ணு கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஞானம் உள்ளவன். அது மாதிரிதான் நமக்கு ஏதாவது பலம்னு இருந்தா கூட பெயருக்கு கொஞ்சமா இருக்கு. எதை தாங்குவோம்னா 10 கிலோ அரிசி தாங்குவோம், அவ்வளவுதான் நம்மளால முடியும். கிருஷ்ணன் மாதிரி கோவர்தன் மலையா தாங்குவோம். அது மாதிரி ஆளும் தன்மைனா ஏதோ கொஞ்சம் ஒரு 2-3 பேரை ஆளுவோமே தவிர உலகம் மொத்தத்தையும் ஆளுவோம். அது மாதிரி வீரியம் அப்படின்னா விகாரம் இல்லாமல், எந்த விதமான மாறுதலும் இல்லாமல், எந்த விதமான பிரயாசமும் இல்லாமல் இருத்தல். அது நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா ஏதாவது சின்ன காரியம் செஞ்சாலே ரொம்ப பிரயாசம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் சக்தி, அதுக்கப்புறம் தேஜஸ், பிறரை ஒடுக்குதல். இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையானே சந்தேகமா இருக்கிற அளவு ஓரளவு தான் இருக்கு. அப்படி ஓரளவு இருந்தாலும் ஞானம் இருந்தா பலம் இல்லை, பலம் இருந்தா வீரியம் இல்லைன்னு இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த குணங்கள் எல்லாமே பூர்ணமாக நிரம்பற்றவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினால விசேஷம். அது மட்டுமல்ல, மற்ற எல்லா குணங்களும் இந்த குணங்கள்ல அடங்கும்னு வேற சொல்றாரு பாருங்க. அதனால அனந்த கல்யாண குணம் உடையவன் அப்படிங்கறது வச்சுக்கணும். இந்த 6 இருக்கு அப்படின்னாலேயே எல்லாம் உள்ள. அது எப்படி சுவாமி அடங்கும்னு ஒரு கேள்வி வரும். ஒரு குணத்திலே இன்னொரு குணம்ங்கிறது எப்படி அடங்கும்? ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கலாம். ஞானம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு காருண்யம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், கருணை, தயாசதகம் பாட்டிருக்காரு. அந்த கருணைங்கிறது இந்த ஞானத்துல தான் சேரும். அது எப்படி அப்படின்னா, கருணைனா என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் துக்கப்படுறத பார்த்து உடனே அதை ஒழிக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்தா அதான் கருணை. ஐயோ கஷ்டப்படுறாளே, அவ கஷ்டத்தை போக்க வச்சா நல்லதாச்சே அப்படின்னு நினைச்சா அது கருணை. அப்ப அந்த நினைக்கிறதுங்கிறது ஞானம் தானே. அப்ப கருணைங்கிறதும் ஒரு விதமான ஞானம்தான், ஆனந்தம்ங்கிறதும் ஒரு விதமான ஞானம்தான். அதனால காருண்யம் அப்படின்னும் ஆனந்தம் அப்படின்னும், வாத்சல்யம்னா ஸ்நேகம்னு அர்த்தம், பிரீத்தி, அதுவும் ஒரு ஞானம் தான். அதனால இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஞானம் வச்சு அடங்குறது எல்லாமே. ஞானம், பலம், நியமன க்ஷமதா, அத வீரியம், சக்தி, உலகத்தை ரட்சிக்கிற சக்தி, உலகத்தை சிருஷ்டி பண்ற சக்தி, சம்ஹாரம் பண்ற சக்தி எல்லாமே இருக்கு. ச தேஜ இதிதே குண ஷட்க மாத்தியம். அதனால எல்லாம் அளவில்லாமல் இருக்குன்னு மாத்திரம் இல்லாமல், ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இல்லாம நமக்கு இருக்குள்ளோ அந்த மாதிரி இல்லாமல் சகலமும் எம்பெருமானுக்கு பரிபூர்ணமாக இருக்கு, சர்வாதிசாயியா இருக்கு. எல்லார காட்டிலும் விசேஷமாக இந்த 6 குணங்களும் இருக்கு. இதே மாதிரி 6 குணங்களுடையவர் பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி தேவி. அதனால அவருக்கு பகவதின்னு பெயர். பெருமாளுக்கு பகவானும் அவருக்கு பகவதி, பகவதியும் சியம் தேவியும் ஒரு கத்தியத்துல பகவதின்னு பெயர். இப்போ ஞானம், பலம், ஐஸ்வர்யம் எல்லாமே பெருமாளுக்கு எப்படி இருக்கோ அப்படியே தாயாருக்கும் மொத்தமும் இருக்கு, அளவு இல்லாமல் இருக்கு. அதனால அந்த பகவதிங்கிற பெயர் ரொம்ப பொருத்தமா இருக்கு.
ஞானம் பலம் நியமன க்ஷமதாத வீரியம் சக்திஷ்ச தேஜ இதி தே குணஷட்கமாத்யம் சர்வாதிசாயினி ஹிமோபவனேஷ யஸ்மின் அந்தர்கதோ ஜகதிவ த்வயி சத்குணௌகஹ. நம்ம அதிலே சொன்னே, நமக்கெல்லாம் ஞானம் இருந்தாலும் ராத்திரி தூக்கத்துல ஞானம் இல்லை. நமக்கெல்லாம் பலம் இருக்கான்னு பார்க்கலாம், தாங்குற சக்தி இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லா தேசியம் நிறைய சொல்லிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, தேசியம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லிருக்கிறது இல்லை. தாங்குற சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க. சில சமயம் நாமே தாங்குற சக்தியே நமக்கு கிடையாது. நம்ம உடம்பையே நம்மளால தாங்க முடியல. சில சமயம் உடம்பு ரொம்ப ஸ்டவுட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, உடம்பையே தாங்க முடியாமல் நடக்க முடியாமல் நடக்கிறான். அப்படி உண்டு. அப்படி இல்லை வயசாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்ப நடக்க முடியாமல் தரிக்க முடியாமல் தரிச்சுன்னு இருக்கா. ஏன் அவ்வளவு தூரம் போவானே? இப்பவே மணி இப்போ 8 ராத்திரி ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல பகலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலங்காத்தால எழுந்துக்கிடுக்குன்னு காரியங்கள்லாம் செஞ்சு மொத்தம் ஒரு 10 மணிக்கு முடிஞ்சதுன்னா அப்பான்னு உடம்பு தளர்ந்து போய் கீழ் விழுந்தா போரும் அப்படின்னு ஆயிடும். அதனால சக்தி நமக்கு. ஆனா எம்பெருமானுடைய சக்திங்கிறது என்ன செஞ்சாலும் தாங்கும். மொத்த லோகங்களையும் தாங்குறான், தரிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அதுதான் பலம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. நம்மள நாமரே தாங்குற சக்தி கிடையாது. சில சமயம் தூங்கிட்டு இருக்கும் பார்த்தா திணையில இருந்து பொத்துன்னு கீழ் வந்துடுவான். ஏன்னா அவ்வளவுதான், அவன் உடம்பே அவனால தாங்க முடியல. தூக்கத்துல என்ன நடக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. தூக்கத்துல அவனையும் அவனுடைய உடம்பையும் எல்லாத்தையும் சேர்த்து பெருமாள் தான் தரிக்கணும். பிராணவாயு மொத்தத்தையும் சேர்த்து பெருமாள் தான் தரிக்கணும். அப்படி இருக்கு. அந்த மாதிரிதான் ஐஸ்வர்யம், ஆளும் தன்மை அப்படின்னா நமக்கெல்லாம் ஓரளவு தான் உண்டு. ஏதோ ஒரு வீடு வாசல் எத்தோ ஒன்று விஷயம் இருக்கும். சதுர்தச போனங்களையும் ஆளக்கூடிய தன்மைங்கிறது அவனுக்கு இருக்கு. அப்புறம் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி. வீரியம் தான் முதலே சொன்னேன். என்ன ஆனாலுமே நிர்விகாரத்துவம் அப்படின்னு இதெல்லாம் அவதாரங்கள்லாம் கூட நல்லா தெரியும். பெருமாள் ராமனுக்கு எந்த விதமான விகாரமும் இல்லாமல் இருந்தார். வரும் கண்ணனை சொன்னேன் இல்லையா, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே மலையை பிடிச்சு நிற்கிறான். அப்போ சக்தி. அதுக்கப்புறம் தேஜஸ்னா பிறரை ஒடுக்கும் தன்மை அப்படின்னு. அவள பெருமாளுக்கு சமமாவா இருக்க முடியாது, அவளை ஒடுக்கக்கூடிய தன்மை இது இருக்கான். தேஜஸ்னா பராபிபவன சாமர்த்தியம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தேஜஸ்னா அந்நிய அனபேட்சத்துவம். வேற யாரும் தேவையில்லை, பெருமாள் ஒருத்தரே போறோம். அவருக்கு அவருடைய ஞானம், அவருடைய சக்தி, அவருடைய பலம், அவர் ஒருத்தரே போறோம். ஜனஸ்தானத்துல 14,000 பேரோட பெருமாள் ராமன் யுத்தம் பண்ற. அப்ப லக்ஷ்மணா நீ கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாயேன்னு சொல்லல. நான் யுத்தம் பண்ணிட்டு வரேன், நீ சீதாதேவியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போற. அதுதான் இன்னொருத்தருடைய உதவி தேவை இல்லாமல் மொத்தத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை. அதுக்கு கூட தேஜஸ் அப்படின்னு பெயர். 2 அர்த்தம் தேஜஸ்ங்கிறதுக்கு சொல்லிருக்க. முதல் அர்த்தம் தான் ஏற்கனவே சொன்னேன், பிறரை ஒடுக்கும் தேஜஸ் அப்படின்னு. 2வது என்ன கேட்டா பிறரை ஒடுக்கிறது இருக்கட்டும். இப்ப தேஜஸ் அப்படின்னு கேட்டான்னா அந்நிய அனபேக்ஷதா. இன்னொருத்தருடைய ஹெல்ப் இவனுக்கு தேவையில்லை, இன்னொருத்தருடைய ஹெல்ப் தேவையில்லாமையே எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இதுலதான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்ன மாதிரி காருண்யம், வாத்சல்யம் இதெல்லாம் ஞானத்துல அடங்கும். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். பெருமாளுடைய வீரியம் அப்படின்னு முதல்ல இருக்கு. யுத்தத்துல போய் எல்லாரும் ஒடுக்குறானே, இதெல்லாம் தேஜஸ் சேரும் மொத்தமுமே. சிவவிஷயத்துல சில விசாரங்கள்லாம் இருக்கு, எது சேரும், எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சில விசாரங்கள்லாம் இருக்கு. மொத்தம் என்னன்னா இந்த 6ல எல்லாம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ சர்வாதிசாயினி ஹிமோ பவனேஷயஸ்மின் அந்தர்கதோ ஜெகதிவ த்வயி சத்குணௌகஹ. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஹிமோபவனேசன். ஹிமவனம், அதாவது இந்த திருத்தன் காவில எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். அந்தர்கதா, அப்ப அதுல இதுக்குள்ள அந்த 6க்குள்ள மத்த எல்லாமே சேர்ந்துரும் என்கிற ரீதியில இருக்கு. சர்வாதிசாயினி ஹிமோ பவனேஷயஸ்மின் அந்தர்கதோ ஜெகதிவ த்வயி சத்குணௌகஹ. இதுக்கு உதாரணம் சொன்னா பாருங்க, அழகான உதாரணம்.
இதுக்குள்ள அதெல்லாம் அடங்குங்கிறதுக்கு உதாரணம் பெருமாள் திருவயிற்றுக்குள்ள எல்லாம் அடங்கி தோல்வியும். அந்த மாதிரி அடங்கித்தோல் புராணத்தில் சொல்றக்கோ இல்லையோ, இப்ப அடங்கி தோல்வியோ அதே மாதிரிதான் இதுக்குள்ள இந்த 6 குணத்துக்குள்ள எல்லாமே அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் உபநிடத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த 6 குணத்தை விசேஷமா எடுத்து சொல்றது. சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சா அப்படிலாம் சொல்லிட்டு இந்த 6 குணத்தை விசேஷமா தனியா எடுத்து சொல்றது உபநிஷத் கூட. ஹிமோபவனேச, ஹிமோபவனம்னா திருத்தங்காவுக்கு பெயர். அது பூஞ்சோலை, இளஞ்சோலை அப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பாடுவார்கள். அதுல ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலே ஹிமோபவனேசன். இந்த மாதிரி கல்யாண குணங்களோடு கூடியவனான எம்பெருமானை நாம் ஆசிரிக்க போறோம். பெருமாளுக்கு அடையாளமா உபயலிங்கம்னு ஒண்ணு சொல்றது சாஸ்திரங்கள்ல, வேதாந்த சாஸ்திரத்துல இருக்கு இந்த விஷயம். பெருமாளுக்கு உபயலிங்கம், உபயலிங்கம்னா 2 அடையாளம். 2 அடையாளம் பெருமாளுக்கு இருக்கான். முதல் அடையாளம் என்ன கேட்டா சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கு. 2வது அடையாளம் என்ன கேட்டான்னா தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கல்யாண குணம் இருக்கு மட்டும் இல்ல, தோஷம் கிடையாது. இந்த குணமே குறைஞ்சிருந்தா அதுவே தோஷமாயிடும். ஆனா அப்படி கிடையாது. அளவில்லாத குணங்கள், எந்த விதமான தோஷமும் இல்லாமல் எம்பெருமான் கிட்ட இருக்கான். அந்த பகவான் கட்ச அந்த தோஷம் இல்லைங்கிறது கூட விவக்ஷிதம் சொல்றான். ஆக இது 2 தான் அடையாளம் பெருமாளுக்கு உபயலிங்கம். ஏன்னா மற்ற தேவர்கள்லாம் பார்த்தான்னா அவளுக்கு தோஷம் இருக்கு. ஏன்னா சம்சாரத்துல இருக்கா, அப்ப தோஷம் இருக்கு. பிரம்மாவுக்கு தோஷம் இல்லையா? பிரம்மா எத்தனையோ கஷ்டப்பட்டான்னு வரலையா? விஷயம் புரியாமல் கஷ்டப்பட்டார் இருக்கு, வேதத்தை தொலைச்சல் கஷ்டப்பட்டான் இருக்கு, இது மாதிரி எத்தனையோ இருக்கு. சிவனுக்கு இல்லையா? அவரு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டார், வரத்தை கொடுத்து கஷ்டப்பட்டார் அப்படிலாம். ஆனால் என்ன ஆனாலும் எந்த விதமான விகாரமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல், தோஷமும் இல்லாமல் கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்க சேவை சாதிப்பவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஞானம் பலம் நியமன க்ஷமதாத வீரியம் சக்திஸ்சிதேஜ இதிதே குணஷட்கமாத்யம் சர்வாதிசாயினி ஹிமோபவனேஷ யஸ்மின் அந்தர்கதோ ஜகதிவ த்வயி சத்குணௌகஹ. இதெல்லாம் பெருமாளுடைய ஆத்ம குணங்கள், ஆத்மால இருக்கிற குணங்கள். அது தவிர பெருமாளுடைய திருமேனியில இருக்கிற குணங்கள் நிறைய இருக்கு. அததான் ஸ்ரீபாஷ்யக்கார் அழகா சொல்ற. சௌந்தர்ய, மாதுரிய, காம்பீரிய அப்படிலாம் சொல்ற. நல்ல அழகு, மாதுரியம், இனிமை இதெல்லாம் இருக்கு எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்துல, திவ்ய திருமேனில. சர்வகந்தா சர்வரசகான்னு வேதம் சொல்லும். எல்லா கந்தமும் இருக்காம், எல்லா ரசமும் இருக்கு. இதெல்லாம் திருமேனி குணங்கள். அதுவும் எம்பெருமானுக்கு இருக்கு. அதனால அதுவும் இந்த 6ல சேரும் ஒரு விதத்துல அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட உத்தமமான 6 கல்யாண குணங்களை உடையவனாக பகவானாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இன்னும் விசேஷமா நிறைய இருக்கிறதெல்லாம் சுவாமி தேசிகன் எத்தனையோ இடத்துல சொல்லிருக்க. ஒரு தேஜஸ்னா எல்லா தேஜஸான சூரியன் சந்திரன் எல்லாருக்கும் அந்த தேஜஸை கொடுப்பவனே எம்பெருமான் தான். அதனால அவனுக்கும் அப்படிப்பட்ட தேஜஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். அடுத்த ஸ்லோகம். தீபாவபாசதயா விதிபூர்வமே தத் விஸ்வம் விதாய நிகமான் அபிதத்தவந்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இப்ப மெதுவா சரணாகதிக்குள்ள வர. இப்போ எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய திருமேனி, முதல்ல திருமேனி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கல்யாண குணங்கள் எல்லாம் கூடியவன் பார்த்தாச்சு. இனிமே அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணச்ச முக்கியமான தேவை என்ன கேட்டான்னா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லையா? ஆச்சாரியன்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயமா ஆரம்பிச்சு இனிமேல் சரணாகதியை பத்தி சொல்ல போறேன். அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.